தூத்துக்குடியில் உலக கண்ணீர் அழுத்த வார விழிப்புணர்வை முன்னிட்டு தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் கண் அழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி. கல்லூரி மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆண்டுதோறும் மார்ச் 10ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உலக கண்ணீர் அழுத்த நோய் விழிப்புணர்வு வாரமாக கடைபிடிக்கப்படுகின்றது. இதற்கு முக்கிய காரணமாக 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி உலகம் முழுவதும் சுமார் 70 முதல் 80% பேர் கண்ணீர் அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கண்ணீர் அழுத்த நோயானது வருகின்ற 2040ஆம் ஆண்டு 112% உயரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2040ஆம் ஆண்டு சுமார் 32% உலக அளவில் கண்ணீர் அழுத்த நோய் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கண்ணீர் அழுத்த நோய் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் பார்வை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். இதனைத் தொடர்ந்து இன்று தூத்துக்குடியில் உலக கண்ணீர் அழுத்த விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கண்ணீர் அழுத்த நோய் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை சார்பில் விழிப்புணர்வு பேரணி மற்றும் மனித சங்கிலி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு மனித சங்கிலிக்கு தலைமை மருத்துவர் டாக்டர் குமாரசாமி தலைமை தாங்கினார். தூத்துக்குடி அரிமா சங்க செயலாளர் PSSG திவாகர் முன்னிலை வகித்தார். அனைவரையும் பொது மேலாளர் உலகநாதன் வரவேற்று பேசினார். இதில் டாக்டர் குமாரசாமி பேசும் பொழுது கண்ணீர் அழுத்த நோயால் ஏற்படும் பாதிப்புகள், அதை கட்டுப்படுத்தும் முறைகள் பற்றி எடுத்து கூறினார். இதில் மருத்துவமனை கிளை மேலாளர் ரிஷிபா ஜெகதீஷ், முகாம் மேலாளர் வேலு, கண் மருத்துவர்கள் கோலி கிராஸ் ஹோம் சயின்ஸ் கல்லூரி மாணவிகள் மற்றும் செவிலியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பாதைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பினர். இந்த நிகழ்ச்சிக்கு நமது பெரிதும் உதவிய சன் பார்மா நிறுவன ஊழியர்கள், நமது மருத்துவமனையின் கிளை மேலாளர் திருமதி ரிஷிபா நன்றி தெரிவித்தார். தினம் நமது தூத்துக்குடியில் ஐ ஃபவுண்டேஷன் மருத்துவமனையில் கண் நீரழுத்த வாரம் கொண்டாடப்படுகிறது. கண் நீரழுத்த நோய் என்பது கண்ணில் உள்ள நீரழுத்தம் அதிகமாக காணப்பட்டால் கண் நரம்பு பாதித்து பார்வை இழப்பு ஏற்பட நேரிடும். இன்றைய சராசரி அளவுப்படி 70% மேல் இந்த கண் நீரழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் பாதிக்கப்படுவது பார்வை இழப்பு என்பது ஒரு பெர்மனன்ட், அதாவது திருப்பி கொண்டு வர முடியாத ஒன்றாகும். அதனால் இந்த நோய் மிக முக்கியமான நோயாக கருதப்படுகிறது. இதில் 2 வகை காணப்படும். ஒன்று எந்த அறிகுறியும் இல்லாமல் வருவது, ஒன்று கண்ணில் சிவப்பு காணப்படுதல், வலி வருதல் போன்றது சேர்ந்து வரும். ஸோ அந்த நோய்களை 40 வயதுக்கு மேல் யூஸ்வலாக வருவதால் எல்லாரும் 40 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் கண் நீர் அழுத்தத்தை பரிசோதிக்க செய்ய வேண்டும். ஏன்னா இது அறிகுறி ஒன்றும் தென்படாது. அது வரைக்கும் வீட்டில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அருகில் இருக்க கண் மருத்துவமனைக்கு சென்று கண் நீர் அழுத்தத்தை பரிசோதித்து கண் நரம்பு பாதிப்பை தவிர்த்து பார்வையை பாதுகாக்க வேண்டும். அதுதான் இந்த வாரம் கொண்டாடுவதின் நோக்கமாகும். ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் ஒரு வாரம் இந்த நீரழுத்த நோய் விழா கொண்டாடப்படுகிறது. இன்று நமது மருத்துவமனையில் இன்று கொண்டாடப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.